சத்தியமா சொல்றேன், நம்ம காதல் இந்த சாமியும் சரி, வேற எந்த சாமியும் சேர்த்துக்கல. பின்ன உன்னோட படிக்கட்டுல பேசிட்டு வர்றது ஒரு சுகமான அனுபவம். அதை நீயும் விரும்பின, நானும் விரும்பினேன். அதனாலதான் கோயிலுக்கு வந்தோம். அது போறாங்களே, அந்த வயசான தாத்தா பாட்டி கூட கோயிலுக்கு லவ் பண்றதுக்கு தான் வராங்கன்னு சொல்றீங்களா? பக்தியே ஒரு காரணமா வச்சுட்டு வராங்க, அவங்க பழைய நினைவுகளையும் ஒரு காரணமா வச்சுட்டு வராங்க. அவங்க பேர குழந்தைங்களுக்கு தெரியாம லவ் பண்ற ஒரே இடம் கோயில் தான். அப்பா, உங்ககிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாதுங்க. இங்க பாத்தியா, அந்த சின்ன சிறுசுகளும் காதல் பண்ண வராங்களா? அவங்க காதல் ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, அப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் உங்களை லவ் பண்ணிருக்கணும். தப்பு பண்ணிட்டேனே. சரி வா, இப்போ அதான் ஆரம்பிக்க போறேன். அஞ்சு வருஷமா அடக்கி வச்சிருந்த ஆசையை பாத்தியா? போதுமா? போதும். எது எப்படியோ உங்க வரைக்கும் நான் வந்துட்டேன். சரி வா. தொலைச்சி கட்டிட வேண்டாம் உள்ள அப்படி. எனக்கும் கல்யாணம் ஆகல, உன்னை எல்லாரும் சாமியா கும்பிடுறாங்க, என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்கப்பா. என்ன யாராவது லவ் பண்ண வச்சு சீக்கிரம் கல்யாணம் பண்ண வையே. சரி, நான் போயிட்டு வரேன், நாளைக்கு வரேன். டாடா. கல்யாண ஊர்வலம் வரும். இது ஒண்ணும் கிலிட் இல்ல, தங்கம். தங்கமா? ஐயோ, நீங்கெல்லாம் யாருக்குடா? நாங்க உன்னை கடத்த போறோம். ஐயோ, என்னெல்லாம் கடத்த கூடாது. யாராவது லவ் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்கடா. உன்னை லவ் பண்றதா? வரன்னு சொன்னா ஆள காணுமே. லவ் பண்றதுன்னா சீக்கிரம் லவ் பண்ணுங்கடா, இல்ல ஓடிடுவியா? விட மாட்டோம். ஏண்டா இன்னும் அந்த ரவுடிசம் ஒடியல? டேய், எங்க அக்கிரமம் வந்துகிட்டு இருக்கோம் அங்கெல்லாம் நான் இருப்பேன்டா. ஏண்டா நான் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும் தெரிஞ்சவன படக்குன்னு கையவா பிடிக்க ஆரம்பிச்சா? நீங்க சொன்ன சாயங்காலம் வந்து பாரு. கையெல்லாம் பிடிச்சா எனக்கு பிடிக்காது, என்ன கட்டி பிடிச்சா எனக்கு பிடிக்கும். ஆஹா, இப்படி ஒரு குழந்தைத்தனம் உள்ள பொண்ணு தெரிஞ்சிருந்தா வீணா 50 ரூபா கொடுத்துருக்க மாட்டேனே. இப்படித்தான் ஒன்னுலயே மிஸ் ஆயிருது. என்ன 50? ஒண்ணு இல்ல, இது வேற. வா, உன்னை கொண்டு உங்க அம்மாட்ட வந்துடுறேன். இதானா? அடே அப்பா. அம்மா, சீக்கிரம் வாங்கம்மா வெளியா. மம்மி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது 4 ரவுடி பசங்க இல்ல இந்த சினிமால வர்ற மாதிரியே குதிச்சு ஆடி வந்து என் கையை பிடிச்சி எழுதிட்டாங்க மம்மி. இல்ல, அப்போ இந்த மாமா தான் என்ன காப்பாத்தினாரு. மாமாவா? அடடே, நம்ம குரங்கு தம்பி. குரங்கு தம்பியா? என்ன தம்பி இதெல்லாம்? இப்படி எல்லாம் நடக்கணும் உங்களுக்கு எப்படி தம்பி தெரியும்? எப்படி தெரியுமா? ஒரு நாளா 2 நாளா உங்க பொண்ணு எங்கெங்க போகுது, எங்க வருது, என்ன பண்ணுதுங்கிறத 40 நாளா நாளா அலைஞ்சு கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனா நான் என்ன நினைச்சனோ அது அப்படியே இன்னைக்கு நடந்துச்சு. அடிச்சே மிதிச்சே ஓடுனாங்க. உடனே உங்க பொண்ணை காப்பாத்தி கூட்டி வந்துட்டேன். பத்திரமா பாத்துக்கங்க தம்பி. நீங்க சாதாரண வேலை இல்ல, வடி வேலை. சாட்சாத் அந்த முருகனே உங்க ரூபத்துல வந்து என் பொண்ணை காப்பாத்தி இருக்காரு. பரவாயில்ல பரவாயில்ல. அப்ப நான் வரட்டுங்களா? நீங்க உள்ள வாங்க. மாமா, ஒரே ஒரு முத்தம். முத்தமா? பணத்தோட அருமை உனக்கு தெரிஞ்சிருந்தா அவளை லவ் பண்ண விட்டுருக்க மாட்டேன். நான் லட்சமா செலவுக்கு கொடுத்தேன். அந்த திமிரு தெனவிட்டு உன்னை தூங்க வச்சிருச்சு. அவளை லவ் பண்ண சொல்லிடுச்சு. என்ன சொல்ற சேட்டு? என்னத்த சொல்றது? திவ்யாவை காலேஜுக்கு அமிச்சியா இல்ல காதல் பண்ண அமிச்சியா? கொஞ்சம் விவரமா தான் சொல்லு சேட்டு. திவ்யாவை நடிகையாக்கி கோடி கோடியா சம்பாதிக்கலாம்னு நீ ஆசை காட்டினேன். நானும் அதை மயங்கி கொட்டி கொடுத்தேன். ஆமா. என்னடா ஆமா? நடிக்கும் போல படிக்கும் போல காதல் பண்ண போறாடா காதல். நிச்சயம் இருக்காது சேட்டு. என்ன நிச்சயம் இருக்காது? என் கண்ணு முன்னாலே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாடா. தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே வளர்ந்து தமிழ்நாட்டிலே குடியிருக்கிற தமிழ் ஸ்டேட்டா நான். எனக்கு கொடுக்கவும் தெரியும், வாங்கவும் தெரியும். பி கேர்ஃபுல். ஒரு 2 லட்சம் ரூபாய் அமுக்கலான்னு வந்தேன். இந்த முண்டா இப்படி பண்ணிட்டாளே.
அறிவு கெட்ட பையன் நம்ம திவ்யாவை பத்தி தப்பா பேசுறான். யார் அவன்? என்ன சொன்னா? அந்த சேட்டு மாக்கான் தான் நம்ம திவ்யாவையும் அன்னைக்கு நம்மகிட்ட உதவாங்க அந்த பயலையும் சேர்த்து பார்த்தானா. படிப்பு படிப்புன்னு உயிரை விடுறவன் அவ போய் கண்ட நாய் பின்னாடி சுத்தி வரல. நம்ம திவ்யா தான் போன வாரம் அவனை புரட்டு எடுக்க சொன்னான். திவ்யா நான் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை இழக்க மாட்டேம்மா, இவ்வளவு போய் படிமா படிமா படிமா. ஏக்கா நம்ம சொர்க்கத்துல வீடு கட்டி சுகத்தை அனுபவிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். இவன் சோத்துக்கே வழி இல்லாம பண்ணிடுவா போல இருக்கு. நான் சொல்றது உனக்கு புரியுதா? எனக்கு நல்லா புரியுதுடா. ஓயாத இந்த அலைகள் மாதிரி நம்ம காதலும் ஓய போறதில்ல. வாழ போற நம்ம காதலுக்கு எதிர்ப்புங்கிற பேர்ல உங்க மாமா, உங்க அம்மா, அந்த சேட்டு அத்தனை பேரை நமக்கு சாதகமா தண்டவாளத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வாழ்க்கைன்ற ரயில் பெட்டியில ஏறணும்னா எந்த போராட்டம் வந்தாலும் அதை சந்திக்க தயாரா இருக்கணும். போராட்டம் எதிர்ப்புன்னு எது வந்தாலும் அதை சந்திக்கிற முதல் ஆளா நான் இருப்பேன் விஜய். வெரி குட் திவ்யா. காதலுக்கு காலங்காலமா யாரும் பட்டு கம்பளம் விரிச்சது கிடையாது. அது மனசுல வெறிய உண்டாக்கி விஸ்வரூபம் எடுக்கிற சமாச்சாரம். அதனால தூக்கமும் போயிடும், ஏக்கமும் அதிகமாயிடும். ஏய் என்ன உனக்கு ஏக்கம் அதிகமாயிடுச்சா? கணேச அக்கா மக அந்த திவ்யா இருக்கல, அவளுக்கும் புதுசா நடிக்க வந்தானே, அதான் ரோட்ல அங்கேயும் இங்கேயும் பைக்ல சுத்திட்டு இருப்பானே, அவனுக்கும் காதலாம். இன்னும் கொஞ்ச நாள்ல காதல் தெருவுக்கு வந்துரும் பாரு. நானும் ஒண்ணு 1.5 வருஷமா காதலிச்சுட்டு வரேன். இந்த கேரம் போர்டுக்கு லவ் போர்டுன்னு பேர் வச்சேன். எப்ப லவ் பேர்ட்ஸ் சாப்பிடுறோமோ? பார்த்திபா சும்மா கடை. லவ்ங்கிறதுக்கு அர்த்தம் தெரியாம அத்தனை பேரும் சுத்துறீங்க. ஆமா, என்ன அர்த்தம் கல்யாணி? அந்த லவ்வுக்கு முதல் எழுத்து இருக்கு எல், அதுக்கு லேண்ட் ஆஃப் சாரோன்னு அர்த்தம். புரியும்படியா கொஞ்சம் தமிழ்ல தான் சொல்ல. துக்கத்தின் இருப்பிடமே காதல் தான் அர்த்தம். அப்படியா? அப்போ காதல்னா துக்கம்னு அர்த்தமா? அது மட்டும் இல்ல, அந்த ஓ இருக்கே அதுக்கு ஓஷன் ஆஃப் டியர்ஸ்னு அர்த்தம். கண்ணீர் கடல்னு சொல்றமே அதுதான் அந்த ஓக்கு அர்த்தம். ஓ, அப்ப காதல் பண்ணா கண்ணீர் தான் வருமாக்கும். வீக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வேலி ஆஃப் டெத், சாவுங்கிற பள்ளம் தான் வரும். அப்ப காதல்னா முடிஞ்சு போயிடுமா? ஆமாமா, அந்த ஈக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எண்ட் ஆஃப் தி லைஃப், முடிஞ்சு போன வாழ்க்கை. அடடா, முடிஞ்சு போச்சா? அப்ப லவ்னா ஃபெயிலியர்னு சொல்லு. No, no, no. Love never fails. Love never fails. Love lives long. Love lives long. You are wrong. You are wrong. You are wrong. Love lives long. Love lives long. Love lives long. இவனுக்கு எப்படி இங்கிலீஷ் எல்லாம் தெரியும்? எவனையும் நம்ப முடியல. வர்றான் பாரு பாபு, ஆட்டோ வருது. என்ன பாபு சவிக்குமா? வா வா வா, இன்ஸ்பெக்டர் கூட்டி வச்சு சீக்கிரமா போலாம். அப்புறம் கூப்பிட்டாரு. அட, நம்ம ராணி. ராணி என்னாச்சு உனக்கு? அசத்திரியம்மா. ராணி, எனக்கு உறக்கம் போய் 5 திவசம் ஆமா, ஆயிடுச்சு. அப்படியே கலவர செஞ்சிருச்சு. காலத்து தள்ளு. போய் சேர் எடுத்துட்டு வாடா. ஏமா ராணி, போன இடத்துல என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கொஞ்சம் விளாடியா சொல்லு, கேட்பான். ஒண்ணும் இல்ல, ஒரு கம்பெனில ஷூட்டிங் போயிருந்தேன். சொல்றத உட்காந்து சொல்லு. அப்புறம் ஹீரோயினை கற்பனையில வர வச்சாரு. ஆனா ஏன் கற்பனையில எந்த ஹீரோ வந்தார் தெரியுமா? இப்படி மாத்தி மாத்தி வரவழைச்சுக்கிட்டு இருக்கீங்களே, முடிவு என்னாச்சு? இந்த தெருவுல எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா உடனே ஓடி வருவாங்க, உதவி செய்வாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உதவி செஞ்சது நீங்க மட்டும்தான் சார். உங்களை என்னால மறக்கவே முடியாது. நீ செஞ்ச தொழிலுக்கு யார் உனக்கு உதவி செய்ய வருவா? யாரும் வரமாட்டாங்க. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க பாபு, குடிக்காரன் தன்னை மட்டும்தான் அழிச்சுக்கிறான், ஆனா அதை விக்கிறவன் இந்த ஊரையே அழிக்கிறான். நீ இந்த தெருவையே கெடுத்துட்ட. நீ இனிமே திருந்தணும்னா உன் குடியை நிப்பாட்டு, உன் தொழிலை மாத்து. குடிக்கிற கைதான் கடிக்கும். கணேசா, டேய் கணேசா, அவனை பேச விடுங்கடா. உனக்காக எவ்வளவு உதவி செஞ்சேன். இந்த தெருவையே டீ குடிக்கிடாம செஞ்சேன். சின்ன சிறுசுகளையும் பெருசுகளையும் சாராயம் குடிக்க வச்சு கெடுத்தேன். உனக்கு எவ்வளவு பணம் சம்பாதிச்சு கொடுத்தேன். ஏன்டா என்ன ஜாமீன் எடுக்க வரல? ஏண்டா புறம்போக்கு, ஏன் 50,000 ரூபாய் சரக்கும் போய் உன்னை ஜாமீன் எடுக்கிறதுக்கு 50,000 செலவு பண்றதுக்கு நான் என்ன முட்டாளா?
போய் 2 வாரம் விட்டு தூங்குப்பா. எனக்கு தர வேண்டிய பணத்தை கூட நான் போயிடுறேன். அவனுக்கு தர வேண்டியதை தாங்கடா. டேய் பணத்தை கூட. டேய் பணம் கூட. டேய் பணத்தை கூட. இந்த பணம் பங்கு நோங்குன்னு கேட்கறவனுக்கெல்லாம் நீங்க என்னத்த கொடுப்பீங்களோ அதை அவனுக்கு கொடுத்துருங்க. டாடா பாய். தூங்க போறான். பாபு, 1 நாள் 2 நாள் பழகி உனக்கு கொள்ளி வைக்கிற சந்தர்ப்பத்தை நான் கொடுத்துட்டேன். ஒரு சில வார்த்தைகளை பேசி எங்க காதல் நிறைவேற காரணமா இருந்துட்டேன். இதை விதின்னு சொல்றதா தலையெழுத்துன்னு சொல்றதா எனக்கு தெரியல. ஹீரோக்களை பார்த்து வரைய பாருங்கப்பா. லேசா தப்பா வரைஞ்சிடுறீங்க. ஒருவேளை அவரா இருக்குமோ இவரா இருக்குமோ நினைச்சு தேட்டருக்கு ஜனங்கள் வர்றதே இல்ல. அதனால படம் பார்த்து வரைய பாருங்க. ஏன்னா கூடிய சீக்கிரம் நம்ம ஹீரோவையும் வரைய வேண்டியிருக்கோம். அதனால சொல்ல வந்தேன். சரிங்க. அப்பா பக்கத்துல வந்துட்டாங்க. எங்க ஒளியிருந்து தெரியலையே. ஐயோ என்ன கேட்ட துப்புற பாக்கலாம். இந்த மாதிரி வேணாம் பொம்பளை மாதிரி நடந்துக்க. மாட்டிக்கிச்சு. என்னடி அப்பா வந்ததுக்கு ஒரு ஹாஃப் கிடைச்சது. இந்தா ஒருக்கா வாங்கிட்டு வரல அமைச்சா. ஆமா கடை வச்சு நடத்துறேன். முகரே பாரு மூதேவி. பாத்தீங்களா ஒரு ஆம்பளை தெருவுக்கு தனியா அடக்க முடியுதா? உருப்புடுவீங்களா நீங்க? அவன் உங்களுக்கு என்ன உறவு? மாமனா மச்சானா? என் மாமன் கிட்ட சாராயம் வித்துக்கிட்டு இருந்தா. கஞ்சா பான்பரா கபின் எல்லாமே விற்பான். தெரு பொறுக்கி மட்டும் இல்ல, தெருவுல இருக்கிற பசங்களை எல்லாம் கெடுத்துக்கிட்டு இருந்த பொறுக்கி அவன். அதுக்கு காரணம் உன் மாமன் தான். அவனை கெடுத்ததும் உன் மாமன் தான். என் மாமனாவே இருக்கட்டுமே, அவன் நேத்து உங்களோட பழகினதுனால உடனே போலீஸ்ல போய் ஜாமீன்ல எடுக்கணுமா? சரி, கொள்ளை வைக்கிற அளவுக்கு அவன் என்னங்க பெரிய ஆளு? அவன் மகா மோசமானவன். எப்ப பார்த்தாலும் அவன் என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஏன் சிரிக்கிறீங்க? அவனை ஏன் பார்த்தேன் தெரியுமா? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் தான். அது மட்டும் இல்ல, உன்னோட குடும்ப சூழ்நிலைய சொல்லி உன்னை காதலிக்க வச்சதே அவன் தான். அப்படிப்பட்ட பாபுவுக்கு நான் கொல்லி வச்ச தப்பா? I'm really very sorry, Vijay. எவன்டா வீட்டை பூட்டி பொருளாம் தூக்கி வெளியே போட்டது? தைரியம் தான் நேர்ல வாங்கடா. வாங்கடா.
அப்புறமா வந்து கவனிச்சுக்கிறேன். ஏய், போடி. என்னடி காதல் பொங்கி வலிட்டா? என்ன? நிஜமா இருக்கா? அப்படியே அம்பிகாபதி அமராவதி காதல் மாதிரி அசத்தரையடி. ஏன் நான் காதலிக்க கூடாதா? ஓ, காதலி, சத்தியமா காதலி. ஆனா யார காதலிக்கணும் தெரியுமா? சினிமாவுல கதாநாயகா நடிச்சு கதாநாயகனை காதலி. எத்தனை பேர் வேணாலும் காதலி. கோடி கோடியா போட்டு படம் எடுக்கிறானே ப்ரொடியூசர், அவனை காதலி. அதை விட்டுட்டு கண்ட திருநாயெல்லாம் காதலிக்காத, ரொம்ப தப்பு. தப்ப பத்தி நீ பேசாத. விஜய் ஒண்ணு கால் பையன் கிடையாது. அவர் கஷ்டப்பட்டாவது எனக்கு கால் வயிறு கஞ்சி ஊத்துவாரு. நீ நாய் மாதிரி நக்கி நக்கி குடி. அடச்சி, கால் வயிறு கஞ்சி ஊத்துவான்னு சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சேன் பாரு, அது என்னோட தப்பு. இப்படி வேலை வேலைக்கு புது புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அழகு பார்த்தனே, அது என்னோட தப்பு. பாரிஸ் பவுடரு, சிங்கப்பூர் சேலை, மலேசியா ஜாக்கெட், இப்படி விதவிதமா வாங்கி கொடுத்தது இன்னொருத்தனை லவ் பண்றதுக்கா? ரொம்ப தப்பு. ஏதோ நாளைக்கு இவள ஒரு கதாநாயகியாக்கி நானும் நீயும் கோடி கோடியா சம்பாதிக்கலாம்னு நினைச்சோம். அதை இவன் நினைக்கலக்கா? திவ்யா, உனக்கு நான் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கல, ஜூஸ் தான் கொடுத்து வளர்த்திருக்கேன். படுக்கிறதுக்கு பாய் கொடுக்கல, மெத்ததான் போட்டு வளர்த்திருக்கேன். ஒண்ணு தெரிஞ்சுக்க, உன் உடம்புல இருக்கிற ஒவ்வொன்னும் என்னோட முதலீடு இல்ல. உன்னை அடிச்சு இங்க கூட்டு வந்தானே சேட்டு, அவனோட ஸ்பான்சர் ப்ரோக்ராம். ஏக்கா, இவளை கரெக்ட் பண்ணிக்க. பல நழுவி பால்ல விளையாட்டி பரவாயில்ல, பாய்சன்ல விழுந்துடக்கூடாது, பாத்துக்கோ. திவ்யா, முதலே மோசம் போயிடக்கூடாதுரி. நான் உன்னை காலேஜுக்கு அனுப்பிச்ச காரணம் காதலிக்கிறதுக்காக இல்ல. 4 இங்கிலீஷ் வார்த்தையை நறுக்குன்னு கத்துக்கிட்டு நீ பெரிய நடிகையாகி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து 10 பேருக்கு முன்னாடி இங்கிலீஷ பளிச்சுன்னு பேசணும். அதை கேட்டு நான் ரசிக்கணும் தாண்டி அனுப்பி வச்சேன். தெரிஞ்சுக்க, இனிமேலா திருந்திக்க. இது என்ன புது பழக்கம்? அது நம்ம பார்ட்னர் கூட சேர்ந்து சேர்ந்து அதே மாதிரி ஆயி போச்சு. கால கீழே வச்சுட்டு உட்காருங்க. கண்ணே, நம்ம ஹிஸ்டரிய பாத்தியா? பார்த்தேன், சிரித்தேன், பக்கத்தில் வர துடித்தேன், உன்னைத்தேன் என நான் நினைத்தேன். சும்மா பாட்டு பாடிட்டே இருந்தா எப்படி? வேற என்ன? பக்கத்துல உட்கார்ந்தாமா கண்ணத்துல பச்சக்குன்னு ஒரு முத்தாகிட்டமா இல்லாம கொட்டாமா? அதை விட எனக்கு வேற வேற என்ன கத்திரிக்கோள் சத்தம் கேக்குது? பார்க்ல செடி வெட்டுற சத்தம், வேற ஒண்ணும் இல்ல. நீ முத்தா கூட. ஓ, அதான பார்த்தேன். மறுபடியும் அதே சத்தம், வேற வேலையே இல்லையா? கத்திரிக்கு முத்தத்துக்கு ஒத்து வராது. இப்படி செஞ்சா என்ன? எப்படி செஞ்சா என்ன? நீ வேணா என் மடியில படுத்துக்க. பாட போறீங்களா? ஏன் பாடின உனக்கு என்ன? பாடுறம்பீங்க, ஆடுறம்பீங்க, ஓடுறம்பீங்க, புதுசு புதுசா செடியெல்லாம் நெட்டு வச்சிருக்கேன், மிதிச்சு நாசம் பண்ணிடாதீங்க சார். நீங்க பாடுன்னு ஆசைப்பட்டா ரொம்ப நாள் ஒரு செடி வளராமே இருக்கு, அங்க போய் பாடுங்க. சங்கீதம் பாடுனா செடி வளரும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. போங்க சார், போங்க, அங்க போய் பாடுங்க. ஓ, மூஞ்சி முகரையும் பாரு. காதல வளர்க்கறதுக்கு நாய் படாத பாடு படுக்கிறதுக்கு செடியை வளர்க்கலாம். போயா கண்ணே, ஆத்தான் இப்படி குறுக்க வந்துட்டானே, எங்க போறது? கம்மாங்கரைக்கு போலாம். கம்மாய்க்கு காதலிக்க போவாங்க, கக்கசுக்குள்ள போவாங்க. வா, வேற எங்கேயாவது போவோம். நானு தூக்கிட்டு போ. சுனிதா, பொண்ணை வளர்த்தேன், அவ என்னையே பொண்ணாக்கி போட்டாலே. நான் கோடீஸ்வரன் ஆகணுங்கிற ஆசையில மண்ணள்ளி போட்டுருவாளோ? பூட்டு சாவியும் உன் கையில இருக்கும்போது நீ ஏயா கவலைப்படுற? என்ன சொல்ற நீ? அவளையும் காலேஜ்க்கு அனுப்புன. படிக்கிறதுக்கு தான் அனுப்புறேன். என்னோட விருப்பம் நடிக்கிறது, என்னையும் அதுக்கு அனுப்ப வேண்டியதானே? நான் இந்த நோவை அங்க சொல்லியா? அவ காலேஜ் போறத கட் பண்ணிட்டா? ஆஹா, அருமையான யோசனை. அடிய அறிவு களஞ்சியமே, உன்னை வச்சுக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன். இதுக்குத்தான் அரசன்ல இருந்து ஆண்டி வரைக்கும் சின்ன வீடு செட்டப் பண்ணிக்கிறானுங்க. நான் உங்க சின்ன வீடுல பெரிய வீடுதான். ஆமா ஆமா, நீ பெரிய வீடுதான். வா, பிளாட் போகலாம். நெல்ல எங்க போற? காலேஜுக்கு. தெளிச்ச, நீ காலேஜுக்கும் போக வேணாம், மாலேஜுக்கும் போக வேணாம். இப்பதான் டிவிலே சொல்லி தராங்களே, அங்க வந்து படி. வா. நான் காலேஜுக்கு தான் போவேன், என்னை யாரும் தடுக்க முடியாது. என்ன படிக்க விடுங்க மாமா. ஐயோ ஐயோ, அப்புறம் நான் உன்னை காலேஜுக்கு அனுப்ப, அங்க நீ காதல் படிக்க, உன்னை ஊட்டி வளர்த்த கொழுப்பெல்லாம் கரைஞ்சு போயிருண்டி. பேசாம நடிச்சமா 4 காசு சம்பாதிக்கலாமான்னு பார். அதை விட்டுட்டு காலேஜ் நான் காலை உடைச்சுவேன். மரியாதையா பேசுங்க மாமா, தெருவில் வச்சு அசிங்கப்படுத்தாதீங்க. ஆமா, வா, வீட்டுக்குள்ள வச்சு அசிங்கம் பண்றேன். அதை வித்துறாரு, இனி தேவை இருக்காது. விடுங்க மாமா. விட்டுறேன், வீட்டுக்குள்ள வா. விடுங்க.